குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்று ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்திலேயே 3வது இடத்தை பிடித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நேஷனல் கேடட் கார்ப்ஸ் திட்ட மாணவ மாணவியருக்கு பாராட்டு விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். சில நாட்களுக்கு முன்பு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற NSS மாணவர்களை நம்முடைய இல்லத்தில் சந்தித்து அவங்களோட குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு உங்களை NCC மாணவர்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். NSS ஆனாலும் சரி, NCC ஆனாலும் சரி, எப்பொழுதுமே உங்களுடன் இணைந்து பயணிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த முறை இதே அரங்கில் கடந்த ஆண்டு NCC கேடட்ஸ்க்கான பாராட்டு விழாவில் இதே கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. அப்போது நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தீங்க, ரிக்வெஸ்ட். குடியரசு தின அணிவகுப்புக்காக டெல்லிக்கு நீங்கள் இந்த ரயிலில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு 6 நாள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிங்க. விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டும், அதனை உடனே நிறைவேற்றி தருகிறோம் என்று அந்த நிகழ்ச்சியின் போது நான் பேசும்பொழுது அறிவித்தேன். சட்டப்பேரவையிலும் அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டோம். அதற்கான ஆணையும் வெளியாகி அதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்தோம். எனினும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்களால் இந்த ஆண்டு விமானத்தில் செல்ல முடியவில்லை. NSS-ஐ சேர்ந்த 13 மாணவர்களும் விமானத்தில் தான் டெல்லிக்கு சென்று அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்று வந்தார்கள். வருகின்ற ஆண்டு நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்புக்கு நிச்சயம் நீங்கள் விமானத்தில் சென்று வருவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கடந்த டிசம்பர் மாதம் கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டின் பல இடங்களில் ஏற்பட்டது. மெக்ஜாம் புயலால் சென்னையில் கனமழை பெய்து மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டது. அதேபோல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கனமழை பெய்தது. அப்பொழுது வெள்ள மீட்பு பணிகளில் அரசுக்கு பெரும் துணையாக நின்றவர்கள் நம்முடைய NCC கேடட்ஸ் தான். அவர்களுக்கு அரசின் சார்பாக அன்பையும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் உயிரை பணயம் வைத்து வெள்ள நீருக்குள் நீந்தி சென்று அங்கிருந்த பொதுமக்களை உயிரை காப்பாற்றியது NCC மாணவர்களாகிய நீங்கள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.